அடுத்து பாருங்க, அவர் அந்த காத்திபுல் வஹி அவர் ஒன்னு அடக்கம் ஒன்னு எழுதுவாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேத அறிவிப்பாக சொல்லுவார்களாம், அலிமன் ஹக்கீமா அஃபூர் ரஹீமா அப்படின்னா சமியம் பசீரான்னு எழுதுவாராம். சமியம் பசீரானா அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவாராம். இஷ்டத்துக்கு எழுதுவாராம் வேதத்துல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எழுது 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 எழுதிட்டே இரு, இஷ்டத்துக்கு எழுது, அல்லாஹ் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி எழுத விட்டாங்களாம். அப்ப அவர் வஹியை எழுதக்கூடியவரா இருந்திருக்கிறார், எழுதுவார், அவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, கஃபூர் ரஹீமான்னு எழுது, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. கஃபூர் ரஹீமான்னு எழுது, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, வேணுக்குனே அலீமன் ஹக்கீமான்னு எழுதுவார். நபி சொல்றாங்க கஃபூர் ரஹீமான்னு எழுதுன்னு, ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, அலீமன் ஹக்கீமான்னு எழுதுவார். அப்ப இவர் நபியை நம்புனவரா? விளங்குருச்சா இல்லையா? அவர் நபியோட இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கிறாரு? நபியை நம்பாம தான் இருந்திருக்கிறார். நபி ஒன்னு சொல்ல இஷ்டத்துக்கு குர்ஆனை எழுதி இருக்கிறார். நபி ஒன்னு சொல்ல இஷ்டத்துக்கு குர்ஆனை எழுதி இருக்கிறார். அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன்னை எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. மறுபடியும் அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமன் ஹக்கீமான்னு சொன்னா, என்ன அவர் முதல் சொல்லுவார், நான் அலீமன் ஹக்கீமான்னு எழுதுறேன்னு மாத்தினார்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குர்ஆன் வசனங்கள்ல அவரு சொன்ன மாதிரி அலீமன் ஹக்கீமாங்கிறத சொல்லி இப்படி எழுதுன்னு சொன்னா, அப்ப அவர் என்ன செய்வார் தெரியுமா, இல்ல அக்துபு சமியம் பசீரா, நான் சமியம் பசீரான்னு எழுதுறேன்னு இவர் எழுதுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாய் அடிச்சிருக்கிறார். நபி ஒரு மூமின் யாரு, நபி சொன்னா அப்படியே எழுதணும், ஒரு அடிப்படை கூட தெரியல. நபி சொல்றதெல்லாம் என்ன, அல்லாஹ் சொல்றது, நபி எதையும் சுயமா சொல்ல மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாம வெறுமனே எழுதுறதுக்காண்டி வந்திருக்காரு. நபி என்ன செய்யறாங்கன்னு சோதிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்திருக்கிறார். அப்ப நபி ஒன்னு சொன்னா நான் இப்படி எழுதுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கிறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை போய்கிட்டு, ஒரு முனாஃபிக்க போயிட்டு, ஈமான் இல்லாதவனை போய்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நபி அவர்களால கடுமையாக பயிற்சிவிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு? ஒட்டுமொத்த திருமறை குர்ஆன்லயே டேஞ்சர் ஆக்கி விட்டாரா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நடைமுறை இது. அப்படி அந்த ஹதீஸ்ல இருக்கு. அந்த ஹதீஸ அகமதுல இருக்குன்னு சொல்றீங்க. அகமதுல போய் எவன் போய் பார்க்க போறா? அடிச்சு விடுவோமே, அள்ளி தட்டுவோமே, புழுகளை அள்ளி எவ்வளவு டன் கணக்குல ஏக்கர் கணக்குல புழுவோமே, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டா எவன் பார்க்க போறா என்ற அந்த எண்ணம் தானே. அல்லாஹ்வுடைய அச்சம் வேணாமா? இப்படி சொல்றோமே, எடுத்து பார்ப்பாங்களே, அடுத்து கிளின்னு கிழிப்பாங்களே எடுத்து போட்டு, அப்படின்ற அந்த ரோச உணர்வு, ஒரு தன்மான உணர்வு அதாவது செஞ்சிருப்பார்ல. கரெக்டா சொல்லிருப்பியா இல்லையா? கரெக்டா சொல்லிருப்பாருல்ல. அதுவும் இல்ல, வெக்கமான ரோசம்லாம் கிடையாது. என்ன வேணாலும் திட்டிட்டு போ, நான் பொய் சொல்றது சொல்லத்தான் செய்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் நான் எட்டு கட்டுவேன், என்ன பண்ணிடுவ அப்படின்ற அடிப்படையில தானே இந்த பொய். அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? அப்படியா இருக்கு? அப்படி இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனுமே சந்தேகத்துக்குரியதாயிருமே. அஃபூர் ரஹீமான சமியம் பசீரான்னு போட்டிருப்பாரு, சமியம் பசீரானா அலிமன் ஹக்கீமான்னு எழுதியிருப்பாரு. அப்ப அவர் எழுதினதும் திருமறை குர்ஆன் என்று 4 பேர் எடுத்துக்கொண்டு காட்டினார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த திருமறை குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்தில் இருக்குன்னு மண்டையை வச்சு ஆய்வு செய்யணும்ல, மண்டையை வச்சு யோசிக்கணுமா இல்லையா? சிந்திச்சிருந்தா இப்படி சொல்லுவாரா? அதுல என்ன இருக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய கரங்களால் என்னத்தை எழுத முடியாதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தங்களுடைய இஷ்ட பிரகாரம் எதை எழுதிக்கிற முடியாதே, அதுல எதையும் சேர்த்துக்கிற முடியாதே. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்னத்தை மாத்தி எழுதுறதுக்கு. அப்ப நீ இஷ்டத்துக்கு எழுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று வேற அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒட்டுமொத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே. அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது. சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு. அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொடுத்த துஆ. நபியிக்கல்லதி அர்ஸல்த என்ற அந்த வாசகத்தில் ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னு போட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக இருந்த ஒரு நபரை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். நபியிக்கல்லதி அர்ஸல்த நான் சொல்றேன்ல, நீ என்ன ரசூலிக்கல்லதி அர்ஸல்த போடுற? நபியிக்கல்லதி அர்ஸல்த தான் போட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது திருமறை துஆலயே மாத்துறதுக்கு அங்கீகாரம் இல்ல. துஆலயே நான் சொல்ற மாதிரி சொல்லு,
ஈக்குவலான வார்த்தையை கூட நீ போடக்கூடாது. நபி ரசூல் ஒண்ணுதான்னாலும் நபி கலைஞனா நபி கலைஞனா ரசூலி கலை போடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க, இங்க என்னவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டத்துக்கு எழுத சொல்லிட்டாங்களாம். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது. அலிமன் ஹக்கீமான் எழுது, சமயம் பசிரான் எழுது, பிரச்சனையே இல்ல என்று சொல்லி இருப்பார்களா? சிந்திக்க வேணாம். அப்படி சொல்லி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இதை அனுமதித்திருப்பார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டேமேஜ் பண்ணி விட்டாச்சு, வேதத்தையும் டேமேஜ் பண்ணியாச்சு. அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு கொஞ்சம் பாருங்க. இந்த அதை எடுத்து வாசிக்கிறேன். அதாவது அகமதுல வரக்கூடிய அந்த செய்தி, ஃபகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யும்லி அலைஹி அஃபூரர் ரஹீமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத சொல்லி கட்டளையிடுவார்கள். என்ன எழுத சொல்லுவாங்க? அஃபூரர் ரஹீமான் எழுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு ஃபயக்துபு அவர் எழுதுவாராம், அலிமன் ஹக்கீமா அப்படின்னு எழுதுவாராம். ஃபயகூலு லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்துபு கதா வ கதா, நீ இன்னென்ன மாதிரிலாம் எழுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உக்துபு கைஃப ஷிஅத, நீ விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கோ என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வார்கள். இன்னும் யும்லி அலைஹி அலிமன் ஹக்கீமா, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அலிமன் ஹக்கீமான்னு எழுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபயகூல் அவர் சொல்லுவாராம் அக்துபு சமீஅம் பஸீரா, நான் சமீஅம் பஸீரான்னு எழுதிக்கிறேனே அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஃபயகூல் உக்துபு, ஓகே எழுது, கைஃப ஷிஅத, நீ விரும்பின மாதிரி எல்லாம் எழுதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் அவருக்கு. இவ்வளவு தெளிவா வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபூரர் ரஹீமான் எழுத சொல்றாங்க. அவர் எழுதும் பொழுது இப்படி எழுதலாமே, இப்படி எழுதலாம், சரி ஓகே, இன்னும் நீ விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள். தெளிவா வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிலாம் நீ எழுதிக்கிறலாம், நீ விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கிறலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள் வருது தெளிவா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்ன அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிமன் ஹக்கீமான்னு சொல்லும் பொழுது கூட ஃபயகூல் அவர் சொல்றாரு அக்துபு சமீஅம் பஸீரா, சமீஅம் பஸீரா நான் எழுதுறேனே அப்படின்னோனையும் ஓகே எழுது, உக்துபு எழுது, கைஃப ஷிஅத விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அனுமதி கொடுத்து, பொது அனுமதியின் அடிப்படையில் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் அவர் கேட்கவும் செய்யறாரு, அவங்களும் அனுமதியும் கொடுக்கறாங்கன்னு இருக்கு. திருமறை குர்ஆன் எழுதினாங்கன்னா இருக்கு இதுல. அப்ப அவர் வஹியை எழுதக்கூடியவரா இருந்திருக்கிறார், எழுதுவார், அவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, கஃபூரர் ரஹீமான்னு எழுது, குர்ஆன் வசனங்களை கஃபூரர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வேணுக்குனே அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவார். அவர் திருமறை குர்ஆனை எழுதக்கூடிய பணி அது வேற. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதக்கூடிய எழுத்தர், அந்த வேலையும் செஞ்சிருக்காரு. திருமறை குர்ஆன்ல விளையாட முடியுமா? இஷ்டத்துக்கு விளையாடினா என்ன ஆகும்? இப்படி சொல்லி இருப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எழுதுப்பா, கைஃப ஷிஅத விரும்புறதையெல்லாம் எழுதுப்பா, நீ என்னென்னலாம் விரும்புறியோ அதெல்லாம் எழுதுப்பா என்றெல்லாம் சொல்லி இருப்பார்களா? சில பேரை கடிதம் எழுத சொல்லுவோம், கருத்தை மட்டும் சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த கருத்துல இப்படி எழுதுங்க, இந்த வாசகத்தை போட்டுக்கிறோம், அந்த வாசகத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னா விரும்பின மாதிரி எழுதிக்கிறங்க. அது அவர் நல்ல விவரமான ஆளா இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம். அதை இப்படி எழுதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுற மேட்டரை சொல்லி இருக்காங்க. திருமறை குர்ஆனோடு இப்படி விளையாட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி விளையாடக்கூடிய ஒரு ஆளை வைத்து இருந்திருப்பார்களா? விரும்பினதெல்லாம் எழுத சொல்லி இருந்திருப்பார்களா? அப்படி எழுத சொன்னா என்ன ஆகும்? பாரதூரமா போயிடாது. நான் சொல்லாத நீ இந்த மாதிரி சொன்னேன்னா என் வலது கரத்தால் பிடித்து உன்னை நாடி நரம்பெல்லாம் அறுத்துருவேன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதித்திருப்பாங்கன்னு மண்டையை வச்சு யோசிக்கணும்ல, மூளையை கொண்டு. அப்ப என்ன செய்யறாரு? அவரை டம்மி ஆக்கி விட்டு காத்திபுல் வஹிய அவரு டைபிஸ்ட், விரும்பதான் எழுதினாரு, வாயடிச்சாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆனா இத நம்ம சொன்னா அவர் ஏத்துக்கிற மாட்டாரு. ஆதாரம் இருக்கிறதா, இது இப்படி இவருடைய இஷ்டத்துக்கு பேசுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்பாஸ் அலி அவர்களைத்தான் சொல்றேன், அவருடைய இயல்பே அதுதானே.
இவருக்கு வந்துகிட்டு சலபி யாராவது சொல்லியிருக்க வேண்டும், யாராவது வந்துகிட்டு முந்தைய இமாம்களை யாராவது சொல்லியிருக்க வேண்டும். அதையும் சொல்றோம். முஸ்கினுல் ஆசார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல்ல தஹாவி என்ற இமாம் இத சொல்லியிருக்கிறாங்க. என்ன இது இந்த மாதிரி வஹீல திருமறை குர்ஆன்ல இப்படி இஷ்டத்துக்கு எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது பாரதூரமா போயிடும். அப்படி கிடையாது. கடிதத்துல இந்த மாதிரி முன்ன பின்ன எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால்தான் அது சரியா வரும் என்று அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த விளக்கம் நமக்கு ஆதாரம் கிடையாது. நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சாலே விளங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கெல்லாம் திருமறை குர்ஆன்ல நினைச்சதெல்லாம் எழுத சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்க எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணைத்து வைத்து விளக்கம் கொடுக்க தான் முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சிக்கக்கூடிய அடிப்படையில் தான் கரெக்டா சொல்றோம். இத சரியா கடிதம் எழுதும் பொழுது நம்ம கருத்தை சொல்லிவிடுவோம், வார்த்தைகளை எழுதக்கூடிய எழுத்தர்கள் எழுதி கொள்வார்களே. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு திருமறை குர்ஆன்ல விளையாண்டான் ஒருத்தவன். அப்படி விளையாடக்கூடியவனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் டைபிஸ்டா போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது நாங்க என்பது போல இவர் சொல்லி கேவலப்படுத்துறாருன்னா அப்ப பிஜேவை கேவலப்படுத்துறது தான் குறிக்கோள். அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, இறைவனுடைய வேதத்தை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த இறைவேதத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை என்று இவர் இருப்பாரையானால் எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம், எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப இந்த நடுநிலை வியாதிகள்லாம் எங்க போனீங்க கேளுங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி இப்படிலாம் இருட்டடிப்பு பண்ணாத. சலபுகள் புழுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி ஏக்கர் கணக்கில் புழுவாங்க என்பது இப்பதான் இன்னும் தெரிய வருகின்றது. அப்ப சிந்திச்சு பாருங்க. அதுல இந்த காத்திபுல என்ன கடுமையா பயிற்சி பெற்றவரா? அது இந்த கேள்வி வேற. அடுத்து அவர் உண்மையிலே நபி அவர்களால் கடுமையான முறையில பயிற்சி வைக்கப்பட்டவரா? அவருடைய நிலைமை என்ன? கடுமையான பயிற்சி பெற்றவரா? இல்ல அவர் லேசான பயிற்சி பெற்றவர் தான். அவர் முர்த்ததா ஆயிட்டாரு. அவர் இஸ்லாத்தைய விட்டு வெளியே போயிட்டாருன்னு 1/4 மணி நேரம் பயான் பண்றாரு. இந்த பயான நம்ம கேட்கல, அது நாங்களும் அதை தான் சொன்னோம். முர்த்ததாய் போயிட்டாரு தானே ஆதாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அதைத்தானே சொல்றோம். அதே இதுக்கு எங்கள்கிட்ட பயன் பண்றீங்க? முன்னாடி அவர் முஸ்லீமா இருந்து எழுதினாரா இல்லையான்றதான் மேட்ரு. சரியா? அப்போ இந்த கடுமையான பயிற்சி எடுத்தவரா? ஆல இம்ரானே அல்பக்கராவையும் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அருமையா ஓதக்கூடியவரா இருக்கிறதுலே அவரு அவ்வளவு டாப்பா ஓதுவார் என்ற அடிப்படையில் உள்ள ஒரு நபரை அவன் நேத்து ஒன்னும் தெரியாது எப்படின்னு பாரு, இப்படி பேசுறாரு. அல்பக்கராவையும் ஆல இம்ரானை மனப்பாடம் பண்றது சாதாரண மேட்டரா? திருமறை குர்ஆனுடைய 8ல் ஒரு பகுதி அது. அப்ப அந்த அளவுக்கு உண்டான செய்திகளை மனனம் செய்து, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய எழுத்தர்களில் ஒருவர் இருந்திருக்கின்றார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை நியமித்திருக்கின்றார்கள் என்றால், அவர் என்ன கடுமையான பயிற்சி எடுக்காம சும்மா சாதாரண பயிற்சி எடுத்தா அல்பகராவும் ஆலை முரண் மனப்பாடம் ஆயிருமோ உங்களுக்கு? அப்ப எழுத்தர கண்ட அழியவனையும் தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் போட்டாங்களோ? முருத்தத்து பயல்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்கடா, நீங்க தாண்டா எழுதுறதுக்கு சரியான ஆளுகள் என்று போட்டார்களா? சிந்திக்க வேணாம். அப்ப கடுமையான பயிற்சிக்கு விளக்கம் வேற. என்ன விளக்கம்? கடுமையான பயிற்சிக்கு விளக்கம். கடுமையான பயிற்சினா கிடையாது. எத்தனையோ சகாபாக்கள் போய்விட்டார்கள் என்று சொல்றோமே, முர்த்ததாய் போனாங்கன்னு. அப்ப அவங்க எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க. அப்ப அவங்க எல்லாம் கடுமையான பயிற்சி, இவரே கடுமையான பயிற்சி தான் கொடுத்த நபர்களாக தான் இருந்திருக்காரு என்பதும் இதிலிருந்து தெரிய வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபி மொழிகளில் இந்த தில்லுமுள்ளு பேர்வழி செய்த தில்லுமுள்ளுகளை வரிசையாக காண்போம். தில்லுமுள்ளு நம்பர் 1, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமா என்று எழுதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கட்டளையிட்டதாக ஒரு அண்ட புழுகளை இவர் அவிழ்த்து விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் இவ்வாறு எழுதச் சொன்னதாக அந்த ஹதீஸில் எந்த ஒரு செய்தியும் இல்லாத நிலையில் இவர் அல்லாஹ்வின் தூதர் மீது துணிந்து இட்டுக்கட்டை செய்கின்றார். தில்லுமுள்ளு பேர்வழி என்பதை நிரூபிக்கின்றார். குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எழுதச் சொன்னார்கள் என்று இவர் எடுத்து காட்ட முடியுமா? அந்த ஹதீஸில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை காட்ட இவர் தயாரா? தில்லுமுள்ளு நம்பர் 2, அதுல பொய்ய பாருங்க. எப்படி ஹதீஸுகள்ல இருட்டடிப்பு மன்ன இவரு அப்படின்றதற்கு
அதுல சொல்றாரு பாருங்க, அதாவது வந்து நான் இப்படித்தான் எழுத சொன்னேன், ஏன் இவ்வாறு எழுதுகின்றாய் என்று நபி கேட்பாங்களாம். அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன்னை எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன்னை எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. எங்க இருக்கு இந்த ஹதீஸ்ல? நான் இப்படித்தானே எழுத சொன்னேன், நீ ஏன் இப்படி எழுதுற, இப்படிலாம் எழுதக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருதா? கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிலாம் எழுத வேண்டும் என்று அவர்களுக்கு நீ விரும்பின மாதிரி எழுதி கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்கன்னு தானே இருக்கு. அப்ப இதுல வந்து இப்படி ஒரு அப்பட்டமாக போய் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் சொன்ன மாதிரில நீ எழுதணும், இப்படித்தானே எழுதணும், நீ ஏன் இப்படிலாம் எழுதுற அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயே இப்படி இருட்டடிப்பு இட்டுக்கட்டு தில்லு முள்ளு நம்பர் 3 உன்னுடைய முடிவு என்ன என்பதை பார்ப்போம் அப்படி ரசூல் தான் சொன்னாங்களாம். எங்க இருக்கு? அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தார். உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தார். உன் முடிவு நீ எழுதுறத எழுது, உன் முடிவு என்னன்றதை பார்ப்போம் இப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி அந்த செய்தியில இருக்கு. நீ வந்து விரும்பின மாதிரி எழுதிக்கோப்பா, கடிதம் எழுதும் பொழுது விரும்பின மாதிரி எழுதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள் என்று இருக்கின்றதா, இல்ல வந்து இஷ்டத்துக்கு எழுதுனாங்கன்னு சொல்லி இருக்கா? அப்ப அதுவும் பொய் தானே. அப்ப இஷ்டத்துக்கு அடித்து விடுகின்றார். தில்லு முள்ளு நம்பர் 4 அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அயோக்கிய சிகாமணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வாசகங்களை எப்படியெல்லாம் திரிக்கின்றார் என்பதை சற்று கவனியுங்கள். நீங்கள் விரும்பியவாறெல்லாம் எழுதிக் கொள்ளுங்கள் என்று பொது அனுமதி கொடுத்ததை நீ எழுது, விரும்பின மாதிரி எழுது, உன் முடிவு என்ன ஆகுது என்று பார்ப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டித்தது போல இவர் இட்டுக்கட்டுகின்றார். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தார். தில்லுமுள்ளு செய்கின்றார், திருகுதானம் செய்கின்றார். ஒருவருக்கு நாம் விரும்பிய உணவு பண்டங்களை வைத்துவிட்டு நீங்கள் விரும்பியதை உண்ணுங்கள் என்று சொல்கின்றோம். இது அவருக்கு நாம் வழங்கிய பொது அனுமதி. இதையே இந்த அப்பாஸ் அலி சலபி கூறுகின்றார், விரும்பிய சாப்பாடுகளை எல்லாம் அவர் முன் வைத்துவிட்டு நீ தின்னுடா பாப்போம், விரும்பினதையெல்லாம் தின்னுவோம், உனக்கு வைத்தால எப்படி போகுதுன்னு பாப்போம் என்று ஒருவர் சொன்னால் அது எப்படியோ, அது எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டோ மோசடியோ, அந்த வேலையை அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் இந்த அயோக்கிய சிகாமணி செய்து தான் ஒரு வடிகட்டிய அயோக்கியன் என்பதை அம்பலப்படுத்தி விட்டார். அப்ப இவர் ஹதீஸ்ல எப்படிப்பட்ட இருட்டடிப்பும் செய்வாரு தெரியுதா இல்லையா? இவர் பிஜேபி இடத்துல டிஸ்கஷன்ல இருக்கும் பொழுது லைஃப் ஆக்கி விட்டுருவோமா, ஹதீஸ் இந்த ஹதீஸ நமக்கு ஒத்து வராத மாதிரி தெரியுதே என்று கேட்டவர் தானே. பிஜே கண்டிச்சதுனால நல்லா பாத்துனா அப்படிப்பட்ட ஆளுதான். அப்ப இவர் வந்து இல்லாத பொல்லாத விஷயத்தை இந்த ஹதீஸ்ல சொருகி இருக்கின்றார் என்பது இதுல அம்பலமாகிவிட்டது.